உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நிவின் யமுனா வந்திருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு பிறந்த நாள் கூப்பிட்றாங்க. இங்கே நீங்கள் வாங்க, நான் கலெக்டர் இல்லையா, என் கூட இருக்கவங்களும் வரலாம் அப்படின்னு சொல்ல காவேரியும் ஒரு சேஞ்சுக்காக போவோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அம்முவை தேடுது. ஏமா அம்முவையும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கேட்க, என்னடி அவங்கள கண்டா எரிஞ்செறிஞ்சு விழுவேன், இப்போ என்ன அவங்கள கூட்டி போகலாமான்னு கேட்குறேன். அம்மா நான் எப்போம்மா எரிஞ்சு விழுந்தேன், பாப்பாவை நான் எதுவுமே சொல்லலம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ பாப்பாவோட அப்பா உனக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை, அவரும் இப்போ பழக நல்லவராக தான் தெரிகிறாரு. சரி விடுமா, அதை ஏமா பேசிக்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பார்த்தா சூப்பராக ட்ரெஸ் எல்லாம் நிவினை பார்க்குறாங்க. எதுக்கு இதெல்லாம், இந்த ட்ரெஸ்லாம் எங்களுக்கு அப்படின்னு காவேரி கேட்க, அட விடுமா, உங்களுக்கு பிரியதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம் என்னக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த யமுனாவும் சொல்கிறாங்க. அடுத்து எல்லாரும் கிளம்புறாங்க, காரில் போகிறாங்க. போயிட்டு ஃபங்க்ஷன் எங்கேப்பா அப்படிங்கிறாங்க. வாங்கக்கா, ஏக்கா அப்படிலாம் பேசிக்கிட்டு வர்ற அப்படின்னு யமுனா போகிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. என்ன இது, நல்ல ஒரு ஏரியா வந்து சூப்பராக இருக்கே, இது மண்டபமா அப்படிங்கிறாங்க. இது மண்டபம் மாதிரி ஓப்பனிங் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. இறங்கி வந்தால் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கின கையோட பார்த்தா சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு. அப்படியே இங்கிட்ட அங்கிட்ட ஆட்கள் வச்சு பூவை தூவுறாங்க. காவேரிக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இது, நமக்கே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கல, எனக்கு ஏன் பண்ணணும் நிவின், அம்மா ஏம்மா, ஹலோ அங்கே பக்கத்தில் பாருங்க அப்படிங்கல. யமுனா, ஓ நீ கலெக்டரா, உனக்கா இதெல்லாம், அக்கா உனக்கும் தாக்கா, நீ வாக்கா, நீ ஏன் என்ன நினைக்கிற, நீ ஒன்றை நினச்சிக்கக்கா. என்ன யமுனா, என்ன எப்படி நினைக்க முடியும், நீ என் கூட வரையிலக்கா, நீ வாக்கா, உனக்கும் தாக்கா, நெல்லுக்கு இறைக்கிறேன் புல்லுக்கு இறைக்காதான் என்ன அப்படின்னு சொல்ல, இந்த சந்தடி சாக்கில் நீ நெல்லாயிட்டா நான் புல்லாயிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்ல யமுனா என்ன பண்ணுது, அக்கா புல்லு சாப்பிட்டுதாக்கா மாடு அழகான பாலை கொடுக்குது. பரவாயில்லடி யமுனா, நீ கூட தேறிட்ட அக்கா, நான் சும்மா சொன்னேக்கா, நான் புல்லு நீ நெல்லுதாக்கா, என்றைக்குமே நீ தாக்கா நெற்பயிறு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ பால் கொடுக்குற புல்லாயிட்ட, நான் நீ மக்களுக்கு உணவளிக்கிற நெல்லுக்கா அரிசிக்கா, தேறிட்ட அப்படின்ட்டு போகிறாங்க. பார்த்தா அடுத்து பூங்கத்தை கொடுக்குறாங்க. வெல்கம் டு காவேரி மேடம். என்னது காவேரியா? அடுத்து போனாலும் அடுத்து அவங்க ஒன்று பார்த்தா இழந்த பல ஊருகா வடை. வெல்கம் டு காவேரி மிஸ் அப்படிங்கிறாங்க. என்னது மிஸ்ஸா? என்ன யமுனா எனக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, அக்கா என்னோட சேர்ந்து வரதுனால கொடுப்பாங்க, அப்போ உனக்கு கொடுக்கல, ஐயோ எனக்கு கொடுக்க சொல்லுங்க நிவின் அப்படின்னு சொல்ல டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அதாவது ரொம்ப தூரம் நீண்ட தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அங்கே இருக்க ஸ்டேஜ். அதுக்கப்புறம் விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு, மெசேஜ் போட்டால் படிக்கிறாரோ இல்லையான்ட்டு. என்ன விஜய், என் பொண்டாட்டி யமுனாவுக்கு கொடுக்க சொல்லுங்க, ஏன் நிவின் உங்களுக்கு பொறாமையாக இருக்கா? ஐயோ நான் அதுக்கு சொல்லலை அப்படின்னு விவரத்தை சொல்ல, ஓ என் ஆர்வக்காளர் கரெக்டாக கேட்சப் பண்ணிருச்சா, சரி அப்படின்னு அடுத்து வரையில் பார்த்தா மேடம் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பேக்கப் பண்ணி, அதாவது பெரிய பாக்ஸாக கொடுக்குறாங்க. காவேரி பார்க்குது, பாத்தியாக்கா நான் கலெக்டருங்கனால பெருசாக கொடுத்துட்டாங்க, வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்கா டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற பார்த்தா அடுத்தடுத்து அப்படியே ஒரு எல்லாமே பாக்ஸில் ஒன்றா இருக்குது. அக்கா இந்த பக்கம் நீ எடுத்துக்க, இந்த பக்கம் நான் எடுத்துக்கிறேன், எதுக்குடி எனக்கு அக்கா பிடிக்கா அப்படிங்கிற ஒன்றா பார்க்குறாங்க. எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குடி, ஐயோ இழந்த விடையெல்லாம் எனக்கு பிடிக்கும், அன்னைக்கு எப்படி அவங்க பிறந்தநாளுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைல்டாக அப்படியே ஒரு மாதிரி வருது. யமுனா எனக்கு என்னமோ பண்ணுது. சாரதா உடனே டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க. என்ன பண்ணுது, என்னம்மா காவேரி பண்ணுது? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இதெல்லாம் நடந்த மாதிரியே இருக்குமா, அப்படியே விஜய் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி பண்ணி வச்சுருக்காருங்க. போய்கிட்டே இருக்காங்க. போக போக பார்த்தா மெல்லிய இசை ஓடுது. அம்மா இந்த இசையை நான் கேட்டிருக்க மாதிரியே இருக்குமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஆட்கள் போகிறாங்க, அவங்களுக்கு விஜய்க்கு தெரிஞ்சவங்க, இங்கே காவேரி யமுனாவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேரையும் அவங்கவுங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு 10-20 பேர் வேணும் இல்லையா, எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. பார்த்தா ஸ்டேஜ் இருக்குது. காவேரி பார்க்குறாங்க, யாருக்கு பிறந்தனாலும் அவ்வளோ பெரிய ஆளா, ஏன் யமுனா அப்படிங்கல. அக்கா வாக்கா, எனக்கு தெரிஞ்சவங்க உனக்கும் தெரிஞ்சவங்க தாக்கா, எனக்கு தெரிஞ்சவங்களா, என்னடி சொல்கிறேன், ஆமாம் அப்படின்னு சொல்லையில மிஸ் அப்படின்னு குட்டிமா மேடையிலேருந்து இறங்கி வராங்க. மேடையில் நிற்கையில இது நம்ம அம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு காவேரிக்கு தோணுது. கரெக்டாக அவளும் குட்டிமா ஓடி வந்து, காவேரி மிஸ் வந்துட்டீங்களா, உம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்துட்டு ஐ லவ் யூ மிஸ் அப்படிங்கிறாங்க. நீ எப்படா இங்கே, உனக்கும் தெரிஞ்சவங்களா, அவங்களுக்கு பிறந்த நாளா அப்படின்னு கேட்க, என்ன மிஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, ஐயோ குட்டிமாட்ட சொல்லாமல் விட்டுட்டமேன்னு விஜய் நினைக்கிறாரு. பரவாயில்ல இது வரைக்கும் வந்தாச்சுல அப்புறம் என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சதுக்கப்புறம் சொல்லுமா யாருமா, எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கல. குட்டி இங்கே வா அப்படின்னு சாரதா தூக்கிக்கிறது. அப்படியே தூக்குனதையோட, அம்மா யாருமா எனக்கு தெரிஞ்சவங்க குட்டிமா சொல்கிறாம்மா, யாருமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இருடி அப்படின்னு சொல்ல கரெக்ட் பார்க்குறாங்க. பெரிய கேக்கா கொண்டாந்து வச்சிடுறாங்க. கேக்கை பார்த்தோன்னம்மா பெரிய லெவலாக இருக்கும் போலக்கு. சுற்றி முற்றி பார்க்குது. இனிமேல் யமுனா நீ கலெக்டராக இருந்தாலும் ஆனால் இவ்வளோ பெரிய பணக்காரங்களாடி அப்படி சொல்ல, அக்கா பணத்தையும் இதையும் பார்க்காதக்கா, மனசை பார்க்கணுக்கா, என்னமோ போடி அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஸ்க்ரீனை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வராரு நம்ம
நம்ம விஜய். எல்லாரும் முன்னாடி தான் வருவாங்க, இவங்க தான் பின்னாடிக்கு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து உள்ளுக்க வராரு. உலக நாயகன் இவர் தான், உலகத்திலேயே முதல்ல பின்னாடி இருந்து வந்தவர்னு சொல்லலாம். ஆனாலும் முன்னுக்கு வந்துட்டார்ல, அதுதானங்க பெருசு. காவேரி வாவ் அப்படின்னு பார்க்குது. ஏய் யமுனா, இவருக்கு பிறந்தனாளா? இவர் நம்ம மிஸ்ஸோட அப்பாடி, அது தெரியும்க்கா அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் எல்லோரும் மேடைக்கு வாங்க அப்படின்னு விஜய் கூப்பிட்றாங்க. அக்கா நம்மளை தான் கூப்பிட்றாரு வா அப்படின்னு யமுனா கூப்பிட, நம்ம எதுக்குடி அங்கே எதுக்குடி, அக்கா வாக்கா, அப்போது இவருக்கு தான் பிறந்த நாளா அப்படிங்கல, வாக்கா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. சாரதா, பாட்டி, இங்கே குட்டிமா, இங்கே நிவின் எல்லாரும் மேடைக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் பக்கத்துலங்க, ரொம்ப மேடையெல்லாம் இல்லை, ஒரு படி அப்படி தாங்க இருக்குது மேடை. பார்த்தா பெரிய கேக்கு, ஹாப்பி பர்த்டே விஜய்னு போட்டு வச்சுருக்காங்க. காவேரி பார்க்குது, உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தலை சுற்றுது. இந்த இதெல்லாம் எல்லாமே எனக்கு பார்த்தது மாதிரி இருக்குது, உங்கள் பிறந்த நாளா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படி சொல்லிட்டு, நீங்கள் தான் கேக் கட் பண்ணணும். நான் எதுக்கு? ஆமாம் காவேரி மிஸ், பாப்பா வாடா, நீ தானே சொன்ன நம்ம மிஸ் தான் வெட்டணுண்டு. ஐயோ அப்பா என்னை கோத்து விட்டாரு அப்படின்ட்டு, ஆமாம் மிஸ், அப்பாட்ட நான் தான் சொன்னேன் நீங்கள் தான் கட் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு அம்மா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வேறு வழியே இல்லை, புள்ள அம்மா மாதிரி சொல்லிட்டாலேன்னு பக்கத்தில் வராங்க. விஜய் வந்து நிற்க, கேக்கை கட் பண்ணுங்க ப்ளீஸ் மிஸ் அப்படின்னு சொல்ல, என்னை பாருங்க பாவமா இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கட் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு விஜய் வெட்டுறாங்க. வெட்டினகையோட ஊட்டுறாங்க விஜய்க்கு. ஆனால் அதை பறித்து காவேரிக்கு ஊட்டி விடுறாரு. இதே மாதிரி தான் அன்னைக்கும் பண்ணார். எனக்கு என்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சரிஞ்சிடுறாங்க. சாரதா தாங்கி பிடிக்க, நான் இருக்கேன் அப்படின்னு விஜய் தாங்கி பிடிக்கிறாரு. அந்த வழியாக வர்றாங்க. என்னடா பெரிய ஸ்டேஜ் போட்டு ரொம்ப அழகாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே, பொட்டலில் வெட்ட வழியில் அப்படிங்கிற மாதிரி ராகினி வருதுங்க. ராகினி பார்க்குது, யாரோடது அப்படின்னு பார்த்தா விஜயோட கட் அவுட் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா காவேரியோட கட் அவுட். என்னது 2 பேரும் ஒன்றா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்துட்டு உள்ளுக்க வருதுங்க. இந்த பிள்ளை அதே சமயம் காவேரி தண்ணியை தெளித்து வச்சு நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. பார்த்தா அப்படியே மயக்கத்தில் இருக்க, நிமிந்துருது. எனக்கு என்னமோ பண்ணுது அப்படிங்கல ராகினி வருது. என்னடி சப்பா சூப்பர் அப்படின்னு சொல்ல, ராகினியை பார்த்தோன்னே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. இவ எதுக்கு இங்கே வந்தா, இவ எப்படி இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி. அப்போ பார்க்குது, என்ன விஜய், என்ன காவேரி 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா? என்னமோ இவ உலகத்தை விட்டு போயிட்டா, அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்களா? ஏன் தம்பியை போட்டு தள்ளிட்டு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்ல, காவேரி பார்க்குது, என்ன இதுங்க சொல்லுது, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல, என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிற, என்ன காவேரி உனக்கு எதுவும் மெமரி லாஸ் ஆயிடுச்சா அப்படிங்கல. சாரதா வந்து, நீ போடி, உனக்கு என்னடி இதில் அப்படிங்கல. என்ன விஜய் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து எங்களை ஏமாத்த பார்க்குறீங்களா? என் தம்பியை போட்டு தள்ளிட்டு நீ மட்டும் உன் பொண்டாட்டியோட நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்ல, டாடி இவங்க யாரு? ஓ இதுதான் நீ பெத்த பிள்ளையா? காவேரி உன்ன மாதிரியே பெற்று வச்சிருக்கடி. உன்னை விட்டுருவனா? இனிமே தாண்டி இருக்கு என் ஆட்டம். எங்கள் அப்பா வர வச்சு உன்னை நான் எதாவது பண்ணுவேண்டி. என் தம்பி எப்படி கிடக்குறான்னு தெரியுமா? சீரியஸாக கிடக்குறாண்டி அப்படிங்கல. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க யமுனாவும் நிவினும். இங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி வாடி போடிங்கல. காவேரி பார்க்குது, ராகினி உனக்கு என்ன இப்போ, நீ ஏன் இப்படிலாம் பேசுகிற? அது என்ன சம்மந்தம் இல்லாமல் இவர் என் புருஷன் நான் பொண்டாட்டின்னு சொல்கிறேன். ஓ அதுவும் உனக்கு தெரியலையா? நடிக்காதடி. இரு, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா நான் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன் தானே சொல்கிறேன். நல்லா வாழ்ந்தீங்களடி, அப்படியே ஒட்டி வாழ்ந்தீங்களே. மாமா பாசுன்னு பின்னாடியே தெரிஞ்ச, இப்போ நான் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறேன். ஆனால் விஜய் கண்டிப்பாக உங்கள் 2 பேரும் நான் பிரித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு. போறியா என்னங்கல, என்னடா போறியா என்ன தடுக்கிற அப்படின்னு நிவினை பிடிச்சி அடிக்க போகுது. நிவின் ஒரு அறை கொடுத்துட்றாரு ராகினிக்கு. ராகினி அப்படியே ஒரு மாதிரியாக, அவளுக்காண்டி என்ன அடிக்கிறடா, அந்த காலத்துலேருந்து அவளுக்கா நீ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிற, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி உனக்கு இயங்கலாண்டி எல்லாம் அப்படின்னு சொல்ல, அப்படியே மயக்க வருது. ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கல. மயங்கிட்டியா, நடிக்கிறியாடின்னு போன ராகினி வந்து மறுபடியும் காவேரி சட்டையை பிடிச்சா விடுவாரா விஜய்? அட்டி கொடுக்குறாரு சொல்புன்னு. நிவின் என்ன பண்ணுறாரு, அவர் பங்குக்கு போட்டு சாத்துறாரு. என்னடி எங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, டாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது மாதிரி இருக்குங்க, இழந்தவட ஊற வச்சிருந்தால அந்த இதை தூக்கி டமான்னு தூக்கி எறிய நிவின் அப்படி ஒதுங்குறாரு. கரெக்டாக அது நம்ம காவேரி தலையில் விழுந்துருது. அம்மானு கீழே விழுகுறாங்க. கீழே விழுந்தானே ராகினி ஐயோன்னு தப்பிச்சு ஓடிடுறா. உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் ஓடுறாரு பின்னாடியே. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க மண்டையில் அடிபட்டு கீழே விழுக நம்ம தலைவர் தாங்கி பிடிக்கிறாரு. சாரதா வந்து ஐயோ இப்படி எங்கே போனாலும் விட மாட்டேங்கிறாளுங்களே, நான் என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்ச கையோட காவேரி உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு எல்லாரும் தவிப்பா கேட்க, விஜய் நான் எங்கே
எங்கே இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்சிருச்சுங்க. ஒருத்தவங்க முடியாமல் இருந்தவங்க, மயக்கத்தில் இருந்தவங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே தெளிவாயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கல. காவேரி என்ன தெரியுதா அப்படின்னு விஜய் கேட்க, என்னங்க என் புருஷன் உங்களை தெரியாமல் போகுமா, என்ன உங்களுக்கு மரகரை கலண்டு போச்சா அப்படின்னு சொல்கிற காவேரி பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.